வணக்கம். தமிழ் ஃபார்மா கெமிஸ்ட்ரி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இப்போ பிஃபார்ம் முடிச்சிட்டோம். அடுத்தது ஜாப் போகிறதுக்கு மார்க்கெட்டிங் ஜாப் பற்றி நாம் இன்றைக்கி பார்க்கலாம். மார்க்கெட்டிங்கிறது மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் ஜாப். மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் ஜாபுக்கு எப்படி நம்மளே தயார்படுத்திக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்காக மிஸ்டர் நந்தகுமார் ஜென்ரல் மேனேஜர், ஒரு வெளிநாட்டு கம்பெனியில் ஜென்ரல் மேனேஜராக இருக்காங்க. அவங்க கிளாஸ் டாப்பர். அவங்க கொடுக்குற விளக்கங்களை பார்க்கலாம். நம்ம வணக்கம். மார்க்கெட்டிங் துறையில ரீஜனல் பிசினஸ் மேனேஜர் லெவல்ல இருக்கிறதுனால எங்களுக்கு மார்க்கெட்டிங், அதாவது மருந்து விற்பனை துறை எப்படி செயல்படுது, நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எங்களுக்கு. வணக்கம். இந்த வாய்ப்புக்கு நன்றி. மருந்து விற்பனை துறைங்கிற அப்படிங்கிறது இந்தியா மட்டும் இல்லாமல் உலக அளவு சார்ந்ததெல்லாம் இந்த விற்பனை துறை மிகப்பெரிய அளவில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதுல மிகப்பெரிய வாய்ப்புகளும் இருக்கிறது. முதலில் இந்த வாய்ப்புகளை எந்த விதமான ஒர்க் அப்படின்னு கேட்டா, இந்த மருத்துவ பிரதிநிதி அப்படிங்கிறது தான் இதனுடைய பேசிக் ஒர்க். இந்த மருத்துவ பிரதிநிதி என்கிறது மருத்துவ விற்பனை பிரதிநிதிகள் டாக்டரிடம் சென்று அவர்களுடைய மருந்துகளை டீட்டெயிலாக சொல்லி அதனுடைய பெனிஃபிட்ஸ் அண்ட் குவாலிட்டி, எல்லா விதமான பிளஸ் அண்ட் மைனஸ் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் விளக்கி சொல்லி அவர்களை எழுத வைப்பார்கள். டாக்டர்கள் எழுதிய பின் அந்த மருந்து சீட்டு மருந்து கடைக்கு வரும். அப்பொழுது அந்த மருந்துகளை அவைல் செய்வதும் இந்த மருத்துவ விற்பனைகளின் வேலைதான். மேலும் அவர்கள் மருந்து கடைகளுக்கு மருந்து சப்ளை பண்ணும் விற்பனையாளர்களுக்கும் மருந்து சப்ளை கம்பெனியிலிருந்து சப்ளை வரும் மருந்துகளை அவைல் பண்ணுவதும் அவர்கள்தான். சோ இவர்கள்தான் முழு பொறுப்பாக இருந்து அந்த மருந்துகளை டாக்டர்களுக்கு சென்று சேர்ப்பிப்பது இவர்களுடைய தலையாய கடமை. ஓகே. இப்ப மார்க்கெட்டிங் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்க எந்தெந்த பிரிவுல அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்? இப்பொழுது மருத்துவத்துறை மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வந்ததால் முதலில் மருந்துகளை மட்டுமே விற்பனை செய்து கொண்டிருந்தாலும் இப்ப மருந்துகள் மட்டும் அல்லாது இப்பொழுது சர்ஜிக்கல் டிஸ்போசபிள்ஸ், சர்ஜிக்கல் இம்ப்ளான்ஸ், இந்த சர்ஜிக்கல் இம்ப்ளான்ஸ் அப்படிங்கிறதுல ஆர்த்தோ இம்ப்ளான்ஸ், கார்டியோதொராசிக் இம்ப்ளான்ஸ், as well as டென்டல் இம்ப்ளான்ஸ் என்று பலவிதமான பிரிவுகள் அதில் உள்ளது. ஸோ மருந்துகள் மட்டுமல்லாது சர்ஜிக்கல் துறையிலும் இம்ப்ளான்ட் துறையிலும் மிக சிறந்த வாய்ப்புகள் உள்ளது. நன்றி. மகளிருக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்? மகளிர்களுக்கு ஆண்களுக்கு இணையான வாய்ப்பு இந்த மருத்துவ விற்பனை துறையில் உள்ளது. அவர்கள் விருப்பப்பட்டால் இந்த துறையில் மிகப்பெரிய அளவில் சாதிக்கலாம். ஏனென்றால் இப்பொழுது நிறைய பெண்கள் இந்த துறையில் ஆர்வமுடன் சேர்கிறார்கள். ஓகே. நம்ம பிஃபார்ம் டிகிரி தவிர வேற என்னென்ன தகுதி தேவைப்படுகிறது? பிற தகுதி என்ன தேவைப்படுகிறது? இந்த மருத்துவ விற்பனை துறையில் பிஃபார்ம் தவிர மற்ற அதர் டிகிரிகளும் இத ஒரு குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கொள்கிறார்கள். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி ஜுவாலஜி, பிஎஸ்சி பிசிக்ஸ். So other degrees also as a qualification for getting job in marketing. Importantly, they should know the driving, two-wheeler driving, minimum qualification apart from their degree. They should know the two-wheeler driving. Okay, license தேவைப்படுது. License, definitely the license should be there. Okay. உங்களோட வேலை நேரம் பத்தி சொல்லுங்க. வேலை நேரம் என்பது இதில் குறிப்பிடத்தக்கபடியான ஒரு நேரம் என்று கிடையாது. அபிஷியல் டைம் அப்படி என்று இதுல சொல்ல முடியாது. பொதுவாக இதன் வேலை 9 மணியிலிருந்து ஆரம்பித்து சில சமயம் இரவு 9 மணி வரை கூட ஆகலாம். பொதுவாக இதன் வேலை அமைப்பு பார்த்தால் 9 மணியிலிருந்து 2 மணி வரை, பிறகு 5 மணியிலிருந்து 9 மணி வரை இந்த மாதிரியாக அமையும். நம்ம பிஃபார்ம் முடிச்சிட்டு நம்ம இன்டர்வியூ வரும்போது என்னென்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும்?
ஜாபுக்கு? அவர்களுக்கு மிக முக்கிய தேவை அவர்கள் பிகாம் கம்ப்ளீட் செய்திருந்தால் அவர்கள் மிக தரவான அறிவு இந்த மருத்துவத்துறையில் பெற்றிருக்க வேண்டும். பிகாஸ் they are very well versed in pharmacy, so company is also expecting the same from the candidate. வேலையில் வளர்ச்சி பற்றி சொல்லுங்க. இதில் அவர்கள் தகுதி பெற்றுவிட்டு அவர்கள் join as a medical representative if they performed well. அவர்கள் மிக சிறந்த பர்ஃபார்மன்ஸ் செய்தால் கம்பெனி அவர்களை ரெகக்னைஸ் செய்து அவர்களுக்கு ப்ரொமோஷன், அதாவது அவர்களுக்கு ஃப்ரம் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் ஏரியா சேல்ஸ் மேனேஜர், ரீஜனல் சேல்ஸ் மேனேஜர், பிறகு அவர்கள் விருப்பப்பட்டால் அதற்கு பிறகு அவர்கள் ஜோனல் சேல்ஸ் மேனேஜர், நேஷனல் சேல்ஸ் மேனேஜர், வைஸ் பிரசிடென்ட், ஏன் அவர்கள் மேனேஜ் டைரக்டராக கூட ஆக வாய்ப்பு இருக்கிறது. ஓகே. மார்க்கெட்டிங்கிறது எப்பயுமே 2 வீலர்லயே சுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இது ரொம்ப நாளைக்கு இது மாதிரி இருக்கணுமா? இது எப்ப நம்ம இந்த டிராவலிங் கம்மி ஆகும்? அப்படி இதில் அலைச்சல் அப்படி என்று இதை சொல்ல முடியாது. இதில் மிக முக்கிய பங்கு என்றால் அவர்கள் உள்ளூரில் அவர்கள் முக்கிய ஹாஸ்பிட்டல், கிளினிக் என்றெல்லாம் போய் அவர்கள் டாக்டரை சந்தித்து செல்வார்கள். அது ஒரு சிறிய அலைச்சலாகத்தான் இருக்கும். அவர்கள் மேலும் மேலும் வளர 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 அவர்கள் கார் அல்லது ட்ரெயின், பின் ஃபிளைட், பிற வசதிகளில் அவர்கள் டிராவல் செய்து அவர்களுடைய கன்வீனியன்ஸை அவர்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த டிராவலிங் அலவன்ஸ் திருப்பி கொடுத்துருவாங்க நமக்கு. அந்த நம்ம செலவு செய்யறத திருப்பி கொடுத்துருவாங்க. கட்டாயமாக கட்டாயமாக. கொஞ்சம் ஹையர் லெவல் போக போக அவங்க டிராவலிங் அலவன்ஸ் அதிகமாகிட்டே வரதுனால அவங்க கார்ல, பிளைட்ல, அது மாதிரி ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் அது மாதிரி டிராவல் பண்ற வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு இருக்கு, ஆக்சுவலா கட்டாயமாக இருக்கிறது. அவர்கள் வளர வளர அவருடைய வசதி வாய்ப்புகளும் பிளஸ் அவருடைய டிராவல் லக்ஸுரினஸும் அதிகப்படுத்தப்படும். ஓகே. இதுல வேகன்சி, மார்க்கெட்டிங் துறையில வேகன்சி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? எங்க வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? பொதுவாக இந்த வேலை வாய்ப்புகள் நியூஸ் பேப்பர், ஆல் ஹிந்து பேப்பர், இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஆல் லீடிங் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், தேர் giving advertisements for their vacancies. And mostly in Hindu paper they are putting all the vacancies in the opportunities page. I think it's come in Wednesday. ஓகே. நம்ம இப்ப ஒவ்வொரு துறை சொன்னீங்க இல்லையா, ஆப்தால்மிக், இம்ப்ளான்ட்ஸ், இந்த மாதிரி சொன்னீங்களா. இப்போ ஒவ்வொரு இன்டர்வியூ போகும்போதும் அதுக்கு ஏத்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு போகணும் இல்லைங்களா? சோ அந்த கம்பெனி மிக சரியான கேள்வி. எந்த விதமான கம்பெனிக்கு அவர்கள் செல்கிறார்களோ அதற்கு தகுந்த முறையான interview preparation they have to make it. If they go for ophthalmic means then they have to prepare based on ophthalmic companies nature, products, knowledge, everything they have to prepare accordingly. ஸோ அப்பதான் ஈஸியா அவங்களுக்கு வேலை கிடைக்கும். எந்த கம்பெனியை பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும், ப்ராடக்ட்ஸ் பத்திய டீடைல்ஸ் தெரிஞ்சிருக்கணும், முன்னாடி இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் கம்பெனியை பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். கம்பெனியை பத்தியும் தெரிஞ்சிருக்கணும். அப்புறமேட்டுக்கு எந்த ப்ராடக்ட்ஸ் என்ன போயிட்டு இருக்கு அதை பத்தி ஒரு டீடைல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். சிறிதளவான அறிவு அதை பற்றியான அறிவு இருந்தா மிகவும் நல்லது. அது அடிஷனலா நமக்கு வேலையை வாங்கி தரும். கட்டாயமாக. ஓகே ஓகே, நன்றி. எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. தேங்க்யூ. இந்த இன்டர்வியூ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிஃபார்ம் முடிச்சுட்டு ரெப்ரசன்டேட்டிவா போகணும்னு நினைக்கிறீங்க, இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறலாம்னு நினைக்கிறேன். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.